சீதாராமன் சீரியல் வெறும் 350 எபிசோடுக்கு மட்டுமே ஒளிபரப்பாகி இருக்கிற நிலையில இந்த சீரியல் அடுத்த ஒரு சில எபிசோடோட முடிய போறத பத்தி இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் ரொம்பவே உருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ரோஜா சீரியலுக்கு அடுத்து நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் மெயின் ஹீரோயினா நடிச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த சீரியல் தான் சீதாராமன். இது முழுக்க முழுக்க குடும்பம் மற்றும் காதல மையமா வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த சீரியலும் ஸ்டார்டிங்ல ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நடிகை பிரியங்கா அவர்கள் சீரியலை விட்டு விலகுனதும் இந்த சீரியலுக்கான ரெஸ்பான்ஸும் குறைய தொடங்கிருச்சு. என்னதான் புதுசா வந்த நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்கள் பெருசா ஏத்துக்காம தான் இருக்காங்க. இதோட விளைவு இப்போ சீரியல் முடிய போற நிலைமைக்கு வந்துருச்சு. இதனால ரசிகர்கள் மட்டும் இல்லாம சீரியலோட பிரபலங்களுமே சோகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எனக்கு சீதாராமன் சீரியலோட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கடவுள் புண்ணியத்துல கிடைச்சது. நானும் என்னோட பெஸ்டா கொடுத்தேன். ஆனா என்னதான் நான் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்கள் என்ன நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களோட கம்பேர் பண்ணி என்னை ஏத்துக்கவே ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதனால சீரியலோட டிஆர்பியும் நல்லாவே குறைய தொடங்கிருச்சு. அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்து சில புது சீரியல்களும் லான்ச் ஆக போகுது. இந்த மாதிரி காரணங்களால இப்போ எங்க சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இதுல எங்க யாருக்குமே விருப்பமே இல்ல. இந்த சீரியல் மூலமா என்னோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்காம இப்படி ஆகுது அப்படின்னு நினைச்சாலே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க சீதாராமன் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் நடிகை ஸ்ரீ பிரியங்கா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.